வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி மோர் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடுசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய், கூடவே 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். நல்லா 2 டைம் கழுவிட்டு இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது நம்ம செய்ய போகிற தயிர் இது குழம்பு செய்ய போகிற தயிர் இது. அது அப்படியே இருக்கட்டும். பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 பிடி அளவு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா 2 வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 20 பல்லு போல் பூண்டு உரிச்சிட்டு அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் நீங்கள் இதில் எந்த அளவு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவு குழம்பு உங்களுக்கு கூடுதல் சுவை கொடுக்கும். ஒரு தக்காளி அதுவும் கொஞ்சம் ரஃபாக சாட் பண்ணியிருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி கரைஞ்சி நல்லா வெந்து வரணும் நமக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்துடுச்சு. நம்ம இந்த குழம்பு செய்கிறதுக்கு அதிகம் நமக்கு டைம் எடுக்காது. ஃபாஸ்ட்டாக அதை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா விழுதை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுருங்க. இது சீக்கிரமாக திக்காயிரும் குழம்பு. அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 3 டைம் நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா இந்த கொதி குழம்பு கொஞ்சம் திக்காய் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துக்கலாம். இதோட இந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிக்கணும். அது வரையிலும் வெயிட் பண்ணுவோம். நம்ம இதுக்கு மூடி போடக்கூடாது. மூடி போட்டோம் அப்படின்னா குழம்பு பொங்கி வெளில வந்துடும். அதனால் மூடி போடாமல் நீங்கள் ஓப்பனில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நல்ல கொதி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்களா தயிர், அதை லைட்டாக கையில் கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மாதிரி பிதுன்ட்டு இருக்கும். அதுக்காக நீங்கள் மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா கடைஞ்சி வந்துடும் நமக்கு. இப்போ அந்த மோரையும் உள்ளே சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை மல்லி இலை சேர்த்துடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவும் சேர்த்துக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துடலாம். மோர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டைம் நல்லா கொதி வரணும். அப்போ தான் மோரோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல குழம்பு நமக்கு சுவையாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நம்மளோட மோர் குழம்பு வெள்ளை சாப்பாடை சூடாக வச்சு வாழைக்காய் புளிக்கறி நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த வாழைக்காய் புளிக்கறி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான மோர் குழம்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.